டே கௌதம், டாக்டர் உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சுடா. வருணுக்கு என்ன ஆச்சு? அவர் என்னதான் பண்றாரு? நீ கொஞ்சம் உள்ள போய் பாருடா. அப்படிலாம் உள்ள போக கூடாதுமா. உள்ள போனா நம்ம மேலதான் கோவப்படுவாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அத்தையே நம்மளே பார்க்கறாங்க. டாக்டர், வருணுக்கு என்னாச்சு? இப்ப பரவாயில்லையா? அவரை கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணியிருக்கோம். ஆனால் முதல்ல இருந்த கண்டிஷனை விட ரொம்ப மோசமாக தான் இருக்காரு. ஐயோ, என்ன டாக்டர் சொல்றீங்க? மோசமா இருக்காருன்னா பழைக்க மாட்டான்னு சொல்றீங்களா? நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கும் போடுற எஃபெக்ட்டுக்கும் அவர் எப்போவோ கண்ணு திறந்துருக்கணும். அவருக்கே ரெக்கவரி ஆகிறதுல விருப்பம் இல்லைன்னு தோணுதுமா. அவர் பாடி என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ஏற்றுக்க மாட்டேங்குது. அவரு நினைக்கணும் நாம் இந்த வாழ்க்கை வாழணும், சீக்கிரமாக ரெக்கவரி ஆகணும்னு அவர் மனசில் வில் பவர் வரணும். அப்போ தான் அவர் பொழைச்சி வர சான்ஸ் இருக்குது. இது ஒரு டாக்டராக நான் சொல்லக்கூடாது, ஆனால் உங்கள் முகத்தில் இருக்கிற கவலையை பார்க்கும்போது என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல மேடம். ஆனால் நாங்கள் பெஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். இப்போதைக்கு அவர் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கார். நீங்கள் யாராவது போய் பார்க்குறதா இருந்தால் பாருங்கள். என்ன நம்மள டாக்டர் எப்படி சொல்லிட்டு போறாரு? வருண் ஏன் இப்படி இருக்கான்? வருண், அம்மா வந்திருக்கேன் கண்ணா. நம்மளால ஒரு உயிர் போயிடுச்சுங்கிற குற்ற உணர்ச்சியையும் வலியையும் உன்னால தாங்கிக்க முடியல. நாம நேசிச்சவங்க இல்லைங்கிற வலி எவ்வளவு கொடுமையானதுங்கிறத அம்மாவால புரிஞ்சுக்க முடியும் வருண். அம்மா உன்னோட காதலை ஏத்துக்கலங்கிறதுனால உன்னோட வலிய என்னால புரிஞ்சுக்க முடியாதுன்னு இல்ல. உன் கண்ணுல தூசி பட்டாலே என் நெஞ்சில இடி இறங்கின மாதிரி இருக்கும். இப்போ நீ இப்படி இருக்கிறத பார்க்க எவ்வளவு கஷ்டமா இருக்குங்கிறத வார்த்தையால சொல்ல முடியாது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அத்தை போய். அப்படி என்னதான் பேசிட்டு இருக்காங்க? இப்போ உன்னோட கவலை என்ன? சாராவ உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டா நீ இந்த நிலைமையில இருந்து மீண்டு வந்துருவல்ல? சாராவ உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நான் நிறுத்துறேன். அண்ணாமலை, என்ன அண்ணாமலை, நீ பேசினதுல வருண் கிட்ட ஏதாவது முன்னேற்றம் தெரியுதா? லக்ஸ், நேரம் வந்துருச்சு, கூட்டிட்டு வா. லக்ஸா? லக்ஸ் எங்க இருக்காங்க சித்தி? நீங்க யாரை கூட்டிட்டு வர சொல்றீங்க? மொத்த வீட்டையும் பூட்டிக்கிட்டு ஒத்த ரூம்ல இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்களே. பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட எல்லாம் பேசி ஒரு வாரமா வீட்டு பக்கமே வரலன்னு சொல்ல வைப்பீங்க. எங்க அண்ணாமலை மேடத்தையே
ஏமாத்திடலாம்னு நினைப்பு உங்களுக்கு. உங்கள மாதிரி எத்தனையோ கேடிய எங்க அண்ணாமலை மேடம் பாத்திருக்காங்க. ஏய், நீங்க யாரு கேட்டு என் வீட்டுக்குள்ள வந்தீங்க? முதல்ல வெளில போங்க, இல்ல நான் போலீஸ கூப்பிடுவேன். போலீஸ்? ஓகே தான். பொண்ணு செத்து போயிட்டா, நீங்க இங்க நின்னு ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. இந்த விஷயத்த போலீஸ்ல சொல்லலாமா? என்ன மேடம் பேச்சு வரல? சீக்கிரம் போலீஸ வர வைங்க. பொண்ணு செத்து போயிட்டு நீங்க என்னெல்லாம் வீட்ல ஆட்டம் போட்டீங்கன்னு போலீஸ்ல சொல்லுவோம். சாராவுக்கு வீடியோ கால் பண்ணு. இல்ல, முடியாது, நான் பண்ண மாட்டேன். நீ இப்ப பண்ணிதான் ஆகணும், இல்லனா நடக்கிறதே வேற. லேக்ஸ். தோ பண்றேன் மேடம். ஏய், இருங்க மேடம். மாம். ஹாய். ஹாய் சாரா. ஏய், எங்க அம்மா போனை வச்சு நீங்க என்ன பண்றீங்க? இப்படித்தான். வருண், என்னப்பா இப்படி பண்ணிட்ட? எங்களெல்லாம் எப்படி துடிக்க வச்சுட்ட தெரியுமா? அம்மா, நம்ம எல்லாரையும் விட வருணுக்காக துடி துடிச்ச வெண்ணிலா வெளியே நின்னுட்டு இருக்காமா. வெண்ணிலா போய் வருணுக்கு தப்பான மாத்திரைய வேணும்னே கொடுத்துருப்பான்னு நம்புறியாமா நீ? பெரியமா, வெண்ணிலா மேல எந்த தப்பும் இல்லை. நான் தான் மாத்திரையை மாத்தி சொல்லி எடுத்து தர சொன்னேன். அவ பயத்தில் எடுத்து கொடுத்துட்டா. வெண்ணிலா என்னைக்குமே தப்பு நினைக்க மாட்டா.